சிவகங்கை அருகே சகோதரருக்கு தனது வீட்டின் ஒரு பகுதியை பிரித்துக் கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பகுதியில் வசித்து வரும் செந்தில்குமார் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு தமிழ்ச்செல்வி என்ற மனைவியும் தர்ஷன் என்கிற 7 வயது மகனும் தர்ஷினி என்கிற 5 வயது மகளும் உள்ளனர். இந்நிலையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் தம்பி பழனிக்கு தனது வீட்டின் ஒரு பகுதியை பிரித்துக் கொடுக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு செந்தில்குமாரின் மனைவி தமிழ்ச்செல்வி எதிர்ப்பு தெரிவித்ததால் கணவர் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. வீட்டில் 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கு. வீடு விற்கிறேன்ட்டு வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தம்பி மக சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு நான் என் வீடு நான் விற்பேன் அப்படின்னு சொன்னோடனே அடிச்சுட்டு கையெல்லாம் சூடு வச்சுருக்கான். சூடு வச்சோடனே பயந்துட்டு இங்கே ஊருக்கு வந்துடுச்சு. வலசக்காட்டுக்கு வந்த ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான். போக மாட்டேன்னு சொல்லி இங்கேயே இருந்துருக்கு. மறுபடியும் அடிக்கடி வந்து இப்போ வரவும் போகாமல் பயந்துக்கிட்டு இருந்த பிள்ளை அவன் வந்தானா இங்கே வந்தானா காட்டு பக்கம் போகிறது அப்படிமா இருந்திருக்கு. சொத்து தகராறின் காரணமாக தமிழ்ச்செல்வி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் சொத்தை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து காளையார்கோவில் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். இதையடுத்து கணவர் மனைவியை சமாதானம் செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான சான்றிதழ்களை வீட்டிற்கு எடுக்க வந்தபோது மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த மீன்வெட்டும் கத்தியை கொண்டு ஆத்திரத்தில் மனைவியின் மார்பில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் தலைமறைவானார். நான் கடனை பூரா அவ ஏத்துக்கிறதுன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு அப்போ கடன்காரன் பூரா ஏன் இஞ்சி வரட்டி விடுறான்னு சொல்லிவிட்டு இவன் நேற்றுக்கு இஞ்சி கேஸ் கொடுக்க வந்தது. கேஸை கொடுத்துட்டு இவர் பொம்பளை என்ன செஞ்சா வீட்டில் ஆள் இல்லை நீ வாதமுழு அப்படின்னு சொல்லி உன் மருமட்டு பிறந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து தரேன் அப்படின்னு நைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் என் மகளை கொண்டு விட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தன்னுடைய உடன்பிறந்த சகோதரருக்கு தனது வீட்டை பிரித்துக் கொடுக்க மனைவி எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமுற்று கொலை செய்ததால் பெற்றோரை இழந்து அவரது குழந்தைகள் நிர்கதியாய் நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.